ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ HPCL தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 30,000லேருந்து 1,20,000 வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். SC/ST PWDக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 10th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 10th மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கேட்டகரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து பாருங்கள் மெக்கானிக்கல், ஸோ எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30,000லேருந்து 1,20,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் ட்ரேடுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் SC/ST, OBC, PWDயாக இருந்தால் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடிச்சவங்க, கெமிக்கல்னா கெமிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு வந்து பாருங்கள் எனி சயின்ஸ் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் ஃபயர் அண்ட் சேஃப்டி வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு வேகன்சி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நில்லுனே கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி வந்து இந்த டிப்ளமோவில் வந்து நீங்கள் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் மினிமம் வந்து எடுத்துருக்கணும். அது UR, OBC, EWS இருந்தால், SC/ST PWDயாக இருந்தால் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்திருந்தால் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CBT எக்ஸாம் வந்து இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி குரூப் டிஸ்கஷன், ஸ்கில் டெஸ்ட், பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் அந்த ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து இருக்கும். ஸோ CBT எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 பார்ட்டாக உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஜென்ரல் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் நாலேஜில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூலாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள் நான் சொன்ன பதில் ஆனுவல் CTC வந்து 10,58,000 வந்து இருக்கும். உங்களுக்கு 50,000க்கு மேலே தான் ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா அவங்களோட டிவிஷன், அவங்களோட டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்கோ அங்கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக உங்களுக்கு 1 இயர் வந்து ப்ரொபேஷன் பீரியடுமே வந்து இருக்கும். அது எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து கம்பல்சரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ வேகன்சி வந்து 103 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்தில அது இல்லாமல் SC/STயில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. OBCயாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. PWDயாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 10th மேக்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா SC/ST PWDக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து 1,180 ரூபா வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.